ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஈத் முபாரக். பக்ரீத் உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு? அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் நல்லா போச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் நாளாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சுல்ல, அரேபியன் புட்டிங் சொல்லிட்டு, அதுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, மில்க்கு, கஸ்டர்ட் பவுடர், சுகர், ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் மெய்ட், ஆல்மண்ட்ஸ். அது வந்து சாப் பண்ணி டெக்கரேஷனுக்காக இவ்வளோ தான் தேவைப்படும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மில்க்கை பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம தண்ணி இல்லைனா பாலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதையும் பாயில் பண்ண மில்கில் வந்து ஊற்றிடணும். நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிரெட்டு வந்து நம்ம எந்த கண்டெய்னரில் செட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் 2 டீஸ்பூன், மில்க் மெய்ட் 2 டீஸ்பூன் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு சின்ன மைனஸ் நான் என்னன்னு பண்ணேன்னா, ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மெய்டும் சேர்த்துருந்தேன். அதனால் வந்து கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக இருந்தது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமை விட மில்க் மெய்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட்ஸும் வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க டெக்கரேஷனுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த கண்டெய்னரில் வந்துட்டு நம்ம செட் பண்ண போகிறோமோ அதில் வந்து பிரெட் பீஸ் ஒரு லேயரும், அடுத்து கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் வந்து அது ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லேயர் லேயராக ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கண்டெய்னர் ஃபுல்லானதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மெய்டும் நம்ம சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதையும் வந்துட்டு இந்த மிக்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்கு ஆல்மண்ட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.